வெல்கம் டு ஜூபிட்டர் அகாடமி. நான் உங்களுடைய கெமிஸ்ட்ரி சார் சக்கரவர்த்தி சார். ஸோ இந்த வருஷம் படிக்கக்கூடிய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க, ரொம்ப தைரியமா இருங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த வருஷம் 2026 வரைக்கும் நான் உங்க கூட சப்போர்ட்டிவா இருப்பேன். சரிங்களா? எஸ், நம்ம இன்னைக்கு இந்த செக்ஷனுக்குள்ளார போலாம் வாங்க. எஸ், இன்னைய சாப்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தனிமங்களின் வகைப்பாடு மற்றும் ஆவர்த்தன பண்புகள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அயனி ஆரம். தனிமங்களினுடைய வகைப்பாடு மற்றும் ஆவர்த்தன பண்புகள்ல ஆவர்த்தன பண்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இயற்பியல் பண்புகள் நம்ம பார்த்திருக்கோம். அதுல அணு ஆரம், அயனி ஆரம், எலக்ட்ரான் ஆட்டம், எலக்ட்ரான் கவர்தன்மை, இது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். அந்த இயற்பியல் பண்புகளை நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா அயனி ஆரம். ஏன்னா இந்த சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. அது நிறைய பிள்ளைங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாறுறாங்க. ஸோ அதனால இந்த டாபிக் நம்ம ரொம்ப கிளாரிட்டியா உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். ஸோ என்னுடைய வே ஆஃப் டீச்சிங்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் கிளியரா சொல்லுவேன். சரிங்களா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த கான்செப்டை எப்படி புரியணும், அதுக்கு உங்களுக்கு புரிதல் மொழியில நான் உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் பண்ணி கொடுப்பேன். தேர்டா பார்த்தீங்கன்னா அதை எப்படி இந்த கான்செப்டை நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்றத ஒரு 3 to 5 டைப்ஸ் ப்ராப்ளம் கொடுப்பேன். அது மேபி கான்செப்ட் ப்ராப்ளமா இருக்கலாம் அல்லது நியூமெரிக்கல் ப்ராப்ளமா இருக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா அந்த அப்ளை பண்ண கான்செப்டை எப்படி நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறது. ஸோ இது மாதிரி 4 லெவல்ஸ் ஆஃப் நம்மளுடைய டீச்சிங் இருக்கும். சரிங்களா? எஸ், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது அயனி ஆரம் சொல்லியிருக்கு இல்லையா? இதுல அயனி ஆரம்னா என்ன கான்செப்ட், அதாவது ஒரு அயனியில் உள்ள அணுக்கருவினுடைய மையத்திற்கும் வெளிவட்ட கூட்டில் உள்ள எலக்ட்ரான்களுக்கும் இடையிலான தூரம் தான் சொல்றோம் நம்ம அயனி ஆரம் அப்படின்னு சொல்றோம். எஸ், இப்போ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப அயனின்னு சொல்லியாச்சு. அயனின்றது என்னவா இருக்கலாம்? நேர அயனியாவும் இருக்கலாம், எதிர் அயனியாவும் இருக்கலாம். இப்ப நேர அயனின்றது என்னவா இருக்கலாம்? Na+. எதிர் அயனின்றது Cl- இருக்கலாம். சரிங்களா? எஸ், இப்ப Na+ நேர அயனில அணுக்கரு என்னவா இருக்கு? இங்க இருக்காங்க. எலக்ட்ரான் பாத்தீங்க அப்படின்னா வெளியில இருக்காங்க. ரைட்டா? அப்ப இந்த அணுல இந்த Na+ என்ற அயனில அணுக்கருவினுடைய மையத்திற்கும் வெளிக்கூடுன்னு சொல்லக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் ஷெல் அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் இடையிலான தூரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? அயனி ஆரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஆற்றல் மட்டத்துல அல்ல இந்த கூடுல இந்த இருக்கக்கூடிய எலக்ட்ரான் நம்ம எக்ஸாக்டா என்ன பண்ண முடியாதுன்னா அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் அந்த எலக்ட்ரான் திரள் மேகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இருக்கிற மாதிரி நம்ம ஒரு கெஸ் பண்ணலாம், அனுமானம் தான் பண்ண முடியும். ரைட்டா? எஸ், நம்ம அப்ராக்சிமேட்டா அணுக்கருவின் மையத்திற்கும் வெளிவட்ட கூடில் உள்ள எலக்ட்ரானுக்கும் இடையிலான தூரம் தான் நம்ம அயனி ஆரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? எஸ், இப்ப ரெண்டாவது அயனியில நேர் அயனி எடுத்துக்கும். நேர் அயனி எப்படி இருக்குன்னா அதனுடைய அணுவை விட சிறியதாக இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம அயானை பார்க்க போறோம். அயானுடைய அணு பாக்குறோம். அதனுடைய நேர் அயனி பார்த்தோம்னா அயான் 2+, இன்னொன்னு பார்த்தா அயான் 3+. இதுல நேர அயனினுடைய அயனி ஆரம் அதனுடைய அணுன்றது என்னது? அந்த நியூட்ரல் ஆட்டம் முழுசா இருக்குது இல்லையா, அந்த அயானுடைய அயனியாரத்தோட எப்படி இருக்காங்க? குறைவாக இருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவற்றினுடைய பயனுறு அணுக்கரு மின்சுமை என்னாவது அதிகரிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இரும்பு இருக்கு இல்லையா, அயான், அதனுடைய அயனி ஆரம், அதான் இதுக்கு அணுவா இருக்கிறதால இது அணு ஆரம் நம்ம சொல்றோம். அயானுடைய அணு ஆரம் 1.26 இருக்கு. அயான் 2+ அயனி ஆரம் பாத்தீங்கன்னா 0.76. அயான் 3+ அயனி ஆரம் 0.64. சரியா? இதுல இருந்து என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குது? இது டேட்டா ரைட்டா? இந்த தரவுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நேர் அயனியினுடைய உருவளவு மின்சுமையினுடைய எண்ணிக்கை, அதாவது மேக்னிடியூட் ஆஃப் தி சார்ஜ் எண்ணிக்கை அதிகரிச்சதுன்னா என்ன ஆகும்? அது குறைய ஆரம்பிக்கும். இங்க பாரு, நேர அயனுடைய உருவளவு இங்க 1.26 எப்படி இருக்கு? ரொம்ப பெரியது. அதாவது அயனியாரம் பெருசா இருக்குதுன்னா அவன் உருவளவு என்னாவது பெருசா இருக்கு. 0.76 அது அந்த அயனியாரம் இதை விட சிறியதா இருக்கு. அப்ப உருவளவு சிறியதா இருக்கு.
ஆனா இதுவும் நேர்மின் சுமை, இதுவும் நேர்மின் சுமை தான். இதை விட இது வந்து சிறியதுன்னு சொல்றேன்ல, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அவனுடைய மின்சுமைகளுடைய எண்ணிக்கை இங்க 2ஆ இருக்கு, இங்க 3ஆ இருக்கு. அது மாதிரி 4ஆ இருக்கலாம், 5ஆ இருக்கலாம். அது போல மின்சுமைகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சதுன்னா அந்த அதனுடைய அயனியாரம்னாக்கும் சிறியதா இருக்கும் வந்து. ஸோ இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம்னா கன்க்ளூஷன் அது நேர் அயனி வந்து அதனுடைய அணுவை விட எப்படி இருக்கும், சிறியதாக இருக்கும். அதான் கன்க்ளூஷன். இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்சுமையின் எண்ணிக்கை அதிகரிச்சா அதனுடைய உருவ ரொம்பவும் சிறியதாக இருக்கும் அப்படின்றது கரெக்டா. ரெண்டாவது பாயிண்ட், எதிர் அயனி அதனுடைய அணுவை விட பெரியதாக இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம அயோடின் வந்து எடுத்துக்கிறோம். அயோடினுடைய அயனி ஆரம் வந்து 1.23. ஆனா I மைனஸ்ன்ற எதிர் அயனுடைய அயனி ஆரம் என்னவா இருக்காங்க, 2.16 இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், எதிர் அயனியின் அயனி ஆரம் அயோடினுடைய அயனி ஆரத்தை விட எப்படி இருக்காங்க வந்து ரொம்ப பெரியதாக இருக்கிறது. இது செகண்ட் பாயிண்ட் கரெக்டா. அவ்வளவுதான். மூணாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒத்த எலக்ட்ரான் அமைப்புடைய அயனிகள், அதாவது ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் கரெக்டா. எஸ். இப்ப வந்து பாருங்க கார்பன் -4 ஒத்த எலக்ட்ரான் அமைப்பு என்ன, அது வந்து அதாவது அதாவது ஒவ்வொரு அயனியும் வந்து ஒரே மாதிரியான எலக்ட்ரான் வந்து பெற்றிருக்கணும் கரெக்டா. இப்ப நீங்க இங்க பாருங்க கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன்ல இருந்து இங்க குளோரின் வரைக்கும் கொடுத்துருக்கிறேன். இந்த எல்லா அயனியுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க கார்பன் -4, நைட்ரஜன் -3, ஆக்சிஜன் -2, F -1, நியான், Na+, மெக்னீசியம் +2, அலுமினியம் +3, S4+, பாஸ்பரஸ் +5, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சல்பர் +6, குளோரின் +7 இருக்கு. இந்த எல்லா அயனியுமே ஒவ்வொரு அயனியும் பெற்றிருக்கிற எலக்ட்ரான் எண்ணிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா 10ஆ தான் இருக்கும் வந்து சரியா. கார்பனுக்கு அணு எண் 6, அது கூட 4 எலக்ட்ரான் சேர்த்தா 10, நைட்ரஜனுக்கு 7, அது கூட 3 சேர்த்தா 10. அது மாதிரி இங்க வந்து சல்பர் இருக்காங்க, அதுல இருந்து லாஸ் ஆஃப் +6 போட்டீங்கன்னா 10, குளோரின்ல இருந்து லாஸ் ஆஃப் +7 போட்டீங்கன்னா எழுந்ததுன்னா எவ்வளவு வரும், 10 வரும் சரிங்களா. எஸ். இப்ப இதுல யாருக்கு வந்து உருவலை வந்து பெருசு சிறியது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்லாமே என்னது வந்து நேர்மின் சுமை கொண்டது. எங்க Na+ல இருந்து Cl+7 வரைக்கும். இங்க எதிரணி பாருங்க ஃப்ளூரின்ல இருந்து கார்பன் வரைக்கும். நம்மளுக்கு ஜென்ரலா என்ன தெரியும் வந்து நேர் அயனியுடைய உருவலை வந்து சிறுசா இருக்கும். அப்ப இந்த ஏரியா ஃபுல்லா சிறுசு. எதிர் அயனின் உருவளவு எல்லாம் பெருசா இருக்கும் இந்த கரெக்டா. ஆனா எதிர் அயனி பெருசுதான். மிகவும் பெருசு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய மின்சுமையின் எண்ணிக்கை யாருக்கு அதிகமா இருக்கோ அதுதான் பெருசு. இப்ப 1, 2, 3, 4, அப்ப 4 தானே அது மிகவும் பெரிய உருவளவு கொண்டது அல்லது அயனி ஆரம் வந்து பெரியதாக இருக்கக்கூடியது. அதுபோல நேர்மின் சுமையில சிறியது ஆனா மிகவும் சிறியது எதுனா எவற்றிற்கு மின்சுமையின் எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கும் அதுதான் அது சிறியதா இருக்கும். சோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கான்செப்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இதை எப்படி நம்ம அப்ளை பண்றது, அதை ஒரு 3 to 4 டைப்ஸ் ப்ராப்ளத்தை எடுத்து அப்ரோச் பண்ணி பார்த்தோம்னா இது ஈஸியா நம்ம அப்ளை பண்ற ஸ்கில் டெவலப் பண்ணலாம் ரைட்டா. அடுத்தது அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்றதையும் சொல்றேன். சரி, இப்ப இந்த அப்ளைங் பார்ட்ல நம்ம டைப் 1 வந்து பார்க்கலாம். டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4 மொத்தம் 4 டைப்ஸ் கொடுத்துருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் டைப் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம் வந்து சரிங்களா. எந்த அயனி உருவளவு பெரியது, சரியா. இப்ப ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 4 அயனி வந்து கொடுத்துருக்காங்க. அதுல எந்த அயனியுடைய உருவளவு வந்து பெருசா இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த அயனிக்கு அயனி ஆரம் வந்து பெருசா இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரியா. எஸ். இப்ப கொஸ்டின் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப கான்செப்டுக்குள்ளார நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும் கரெக்டா. கான்செப்ட் என்ன சொல்லுது வந்து எதிர் அயனியுடைய உருவளவு வந்து பெரிதா இருக்கும் வந்து அதனுடைய அணுவை விட, அது போல நேர் அயனியுடைய உருவளவு வந்து அதனுடைய அணுவை விட எப்படி இருக்கும், சிறியதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கண்டிப்பா Na+ன்றது நேர் அயனி, அப்ப இது கிடையாதுன்றது நம்ம இக்னோர் பண்ணிடலாம் ரைட்டா. ரிமூவ் பண்ணிட்டோம். இது ரெண்டுமே என்னவா இருக்காங்க, ஆப்ஷன் 1, 2 எதிர் அயனியா தான் இருக்காங்க. அப்ப இது ஒரு அளவு பெரியது.
இது ரெண்டுத்துல எது உருவளவு பெரியது, மிகவும் பெரியது அப்படின்னா அப்ப நம்ம மேக்னிட் ஆஃப் சார்ஜ், அதாவது மின்சுமையினுடைய எண்ணிக்கை பார்க்கணும். இது 1, இது 2, அப்ப இதுதான் என்னவா இருக்கும், பெருசா இருக்கு. சோ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் 1. சரிங்களா? எஸ். ரெண்டாவது டைப் 2 பாருங்க. ஒத்த எலக்ட்ரான் அமைப்புடைய அயனிகள் வந்து கொடுத்திருக்காங்க. யாருன்னா n-3, O-2, F-1. இவற்று அயனி ஆரத்தை குறிப்பிடுக. அதாவது ஒத்த எலக்ட்ரான் அமைப்புடைய அயனிகளை வந்து கொடுத்துட்டு அது ஒவ்வொன்றத்தினுடைய அயனி ஆரம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து எப்படின்னா லாஜிக். அதாவது என்டிஏனுடைய பேட்டர்ன் எப்படின்னா, அவங்க எப்படி நம்மளோட பிள்ளைங்களை வந்து ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பேசிக் கான்செப்ட் தெரியுதா, அந்த கான்செப்டை அப்ளை பண்ண தெரியுதா, அந்த அப்ளை பண்ண கான்செப்ட் வந்து லாஜிக்கா ஆன்சர் பண்ண தெரியுதா அப்படின்னு தான் பாக்குறாங்க. கரெக்டா? அந்த கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். இங்க பாருங்க. இப்ப நம்மளுக்கு என்ன தெரியும், வந்து எல்லாமே என்னவா இருக்காங்க, எதிரயனியா இருக்காங்க. எதிரயனியா இருக்கும்போது அதனுடைய மின்சுமைகளின் எண்ணிக்கை எது அதிகமா இருக்கும் அதுக்கு தான் என்னவா இருக்கும், உருவளவு பெரியதுன்னு தெரியும். ரைட்டா? இப்ப லாஜிக் பாருங்களா, உருவளவு பெரியது யாரு, n-3. அப்ப உருவளவு பெரியது அப்படின்னா அவற்றினுடைய அயனியாரம் எப்படி இருக்கும், பெருசா தான் இருக்கும். அப்ப அயனியாரம் பெரியது அப்படின்னா அதை டேட்டாவில் நான் சொல்லணும். அப்ப இங்க எது அயனியாரம் பெருசா இருக்கு, 1.36 1.71. ஆப்ஷன் பி ல பாத்தீங்கன்னா இங்க கொடுக்கப்பட்ட அந்த 3 தரவு அதாவது மதிப்புல 1.71 எப்படி இருக்கு, வந்து ரொம்ப பெருசா இருக்கு வந்து. சரியா? அப்ப n-3 என்னவா இருப்பாரு, 1.7 தான். ரெண்டாவது உருவளவு எதுன்னு பார்த்தோன்னா O-2 வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் சிறுசா இருக்கும் வந்து. அப்ப 1.40. அதை விட சிறுசு யாருன்னா 1.36. சோ அதனால ஆப்ஷன் பி தானே அது கரெக்ட். அப்ப நம்ம கரெக்ட் டிசைட் பண்ண பிற்பாடு இது ஏன் இன்கரெக்ட்ன்றதுக்கும் நம்ம பதில் சொல்ல தெரியும். கரெக்டா? இப்ப இங்க 1.36 ஃபர்ஸ்ட் கொடுத்ததால n-3க்கு 1.3 கண்டிப்பா இருக்காது. ஏன்னா 1.7 அடுத்தது வராங்க. அப்ப கண்டிப்பா இது இன்கரெக்ட் ஆன்சரா தான் இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் டைப் 3 வந்து பாருங்க. வந்து இது ஒரு நல்ல கொஸ்டின். வந்து பொட்டாசியம் பிளஸ் மற்றும் F- இன் ஒவ்வொன்றின் அயனி ஆரம் 1.34 ஆம்ஸ்ட்ராங்கா இருக்குது. அப்படி இருந்தா பொட்டாசியம் மற்றும் புளூரின் எதிர்பார்க்கப்பட்ட அணு ஆரம் என்ன? கரெக்டா? அப்ப இந்த ரெண்டு அயனியினுடைய அயனி ஆரத்தை கொடுத்துட்டாங்க. வந்து ஒவ்வொரு அயனிக்கு 1.34 ஆம்ஸ்ட்ராங் சொல்லிட்டு அவற்றினுடைய அணு ஆரம் என்னன்னு தான் கேட்கறாங்க. பொட்டாசியம் மற்றும் புளூரின் அணு ஆரம். எஸ். இப்ப பாருங்க, இது நல்ல லாஜிக்கான வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது பொறுமையா தான் நம்ம ஆன்சர் பண்ணோம். இப்ப கான்செப்ட் நம்ம என்ன சொல்றோம், பொட்டாசியம் பிளஸ் இது வந்து நேர் அயனி. இது ஆல்வேஸ் எப்படி இருப்பாங்க, அந்த அணுவை விட எப்படி இருப்பாங்க, வந்து சிறியதா தான் இருப்பாங்க. கரெக்டா? இது சிறியதா இருக்கணும். அதுபோல F- இது எதிரணி. இது எப்படி இருப்பாங்க, அந்த அணுவை விட பெரியதா தான் இருக்கணும். கரெக்டா? எஸ். இங்க K பிளஸ்க்கு என்ன மதிப்பு கொடுத்திருக்காங்க, 1.34 ஆம்ஸ்ட்ராங் கொடுத்திருக்காங்க. இங்க F- என்ன கொடுத்திருக்காங்க, 1.34 ஆம்ஸ்ட்ராங். சோ இது K விட K பிளஸ் சிறியதா இருக்கணும் அப்படின்னா அப்ப K என்னவா இருந்திருக்கணும், பெருசா இருந்திருக்கணும். அப்ப ஆப்ஷன்ல பாரு, எங்க பெரிய வேல்யூ கொடுத்திருக்காங்க, 2.31. ஓகேவா? 2.31. ரெண்டாவது எதிர் அயனி வந்து அந்த அயனோட பெருசா இருக்கணும். அப்ப புளூரின் அணு என்னவா இருந்திருக்கணும், சிறியதா இருந்திருக்கணும். அப்ப சிறியதா இருக்கிற வேல்யூஸ் இங்க எங்க இருக்கு பாருங்க, 2.31 0.64 தான் கொடுத்திருக்காங்க. கரெக்டா? எஸ். அதே ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் 4ல வந்து பாருங்க 2.31 கொடுத்திருக்காங்க. 0.642ல ஆப்ஷன் 4ல 2.31 1.34. கண்டிப்பா இங்கேயும் 1.34 இருக்கு புளூரின் F- இங்கேயும் 1.34 இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது, ஏன்னா ஒரே மாதிரியா இருக்காது. ரைட்டா? அப்ப 1.34 இது வந்து என்னவா இருந்திருக்கணும், இது பெருசு அப்படின்னா இது சிறுசா இருந்திருக்கணும். அப்ப 0.64. அப்ப ஆப்ஷன் 2 2.31 0.64. கரெக்டுங்களா? ஓகே. எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா O-2 F- Na மெக்னீசியம் +2 அலுமினியம் 3+. இந்த அயனி ஆரத்தை வந்து ஏறு வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? எஸ். எப்படி ஏறு வரிசைப்படுத்துன்னு பார்க்கலாம். ஏறு வரிசை என்னது, முதல்ல வந்து குறைவான மதிப்பு வைக்கணும்,
கடைசியா இருக்கிறது அதிகமான அயனியார மதிப்பா இருக்கணும். சரிங்களா? எஸ். இந்த ஆப்ஷன்ல வந்து பாருங்க, கண்டிப்பா அப்ப லாஜிக் என்னது, இந்த பக்கம் இருக்கிறது எதிரயனியா இருக்கணும், இந்த பக்கம் இருக்கிறது நேரயனியா இருக்கணும். எதிரயனியில இந்த பக்கத்துல யாருக்கு மின்சுமை அதிகமா இருக்கிறோ அவங்க வந்து ரொம்ப பெருசா இருக்கணும். நேரயனியில யாருக்கு வந்து மின்சுமை வந்து குறைவா இருக்கும் அவங்க வந்து சிறிய உருவளவு கொண்டதா இருக்கணும். எஸ். இங்க பாருங்க, ஆப்ஷன் 2ல வந்து பாத்தீங்கன்னா O-2 F- அப்ப இதுதான் வந்து அது மின்சுமை. அப்ப இது வந்து பெரிய உருவளவு கொண்டது. இது மின்சுமை வந்து பாத்தீங்கன்னா +1 +2 +3. அப்ப இது மிகவும் சிறிய உருவளவு கொண்டது. மிக சிறிய உருவளவு கொண்டது அதனுடைய அயனியாரம் எப்படி இருப்பாங்க, சிறுசா தான் இருப்பாங்க, சிறியதா இருக்கும். பெரிய உருவளவு கொண்டது அதனுடைய அயனியாரம் எப்படி இருக்கும், பெரியதா தான் இருக்கும் வந்து. சோ அப்ப இதுதான் வந்து அது யோசனைக்கான ஏறு வரிசைக்கு சரியான வந்து ஆன்சர். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த டாபிக்ல டிஸ்கஸ் பண்ண நம்ம கான்செப்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ இது மாதிரியான உங்களுக்கு வந்து டாபிக்ஸ் அண்ட் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய நாங்கள் ஜூபிட்டர் அகாடமில இருந்து யூடியூப் சேனல்ல நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து போட்டுன்னு இருப்போம். இது ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தொடர்ந்து எங்களுடைய ஜூபிட்டர் அகாடமி யூடியூப் சேனலை பாருங்க.